வணக்கம். ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும், ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது. நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம். இது ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளில் 12 லக்னங்கள் மாறிவரும். அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது. இது ஒருவரின் குணநலன்கள், உடல் அமைப்பு, மனோபலம், செயல்பாடு, ஆயுள், எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது. ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும். ஒரு ராசியில் சந்திரன் சுமார் 2.25 நாட்கள் இருப்பார். சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை, எண்ண ஓட்டங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும். தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன், சிந்தனை, செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது. ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே. ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும். உதாரணத்திற்கு, ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும். எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம். இப்போது 12 லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகர ராசியும் மேஷ லக்னமும் கொண்ட ஒருவரின் ஜாதக அமைப்பானது நெருப்பும் நிலமும் கலந்த ஒரு அபூர்வமான ஆற்றல் கொண்டதாக இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். மேஷ லக்னம் என்பது செவ்வாயின் ஆதிக்கத்தை கொண்டது என்பதால் உங்களிடம் எப்போதும் ஒரு வேகம் இருக்கும். அதே வேளையில் மகர ராசி சனியின் ஆதிக்கத்தை கொண்டது என்பதால் அந்த வேகத்தை விவேகமாக மாற்றும் நிதானமும் உங்களிடம் தானாகவே வந்துவிடும். நீங்கள் வெளியில் பார்க்க மிகவும் சுறுசுறுப்பாகவும் எதையும் உடனே செய்து முடிக்க வேண்டும் என்ற துடிப்புடனும் காணப்படுவீர்கள். ஆனால் மனதிற்குள் ஒவ்வொரு செயலையும் எப்படி நிதானமாக செய்து முடிக்க வேண்டும் என்கிற பெரிய திட்டமிடல் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும். பொதுவாகவே உங்களுக்கு தலைமை பண்பை என்பது பிறப்பிலேயே அமைந்திருக்கும். எதற்கும் அஞ்சாத குணம் கொண்ட நீங்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ வேண்டும் என்று ஆசைப்படுவீர்கள். உங்களது பேச்சில் ஒரு அதிகாரம் இருக்கும். அதே சமயம் அதில் நியாயமும் நேர்மையும் கலந்திருப்பதை மற்றவர்கள் எளிதாக உணர்ந்து கொள்வார்கள். எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் மன உறுதியை இழக்காமல் போராடும் குணம் உங்களை வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் மிகவும் பொறுப்புள்ள ஒரு நபராக இருப்பீர்கள். உங்கள் குடும்பத்தின் கௌரவத்தை எப்போதுமே விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள். மேஷ லக்னத்தின் தாக்கம் காரணமாக சில நேரங்களில் குடும்ப உறுப்பினர்களிடம் கோபமாகவோ அல்லது அதிகாரமாகவோ பேச வாய்ப்புண்டு. ஆனால் அந்த கோபத்திற்கு பின்னால் அவர்கள் மேல் இருக்கும் அளவு கடந்த அக்கறை மட்டுமே ஒளிந்திருக்கும். உங்கள் தாய் மற்றும் தந்தையிடம் அதிக மதிப்பும் மரியாதையும் வைத்திருப்பீர்கள். அவர்களுக்காக எதையும் செய்ய துணிவீர்கள். அதேபோல் உங்கள் வாழ்க்கை துணையிடம் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் இருக்க விரும்புவீர்கள். குடும்பத்தின் பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் கடுமையாக உழைப்பீர்கள். ஆனால் சில சமயம் உங்களது பிடிவாத குணத்தால் சிறு சிறு மனக்கசப்புகள் வரலாம். அதனை மட்டும் கொஞ்சம் தவிர்த்து கொண்டால் உங்கள் இல்லற வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் மற்றவர்களுக்கு தரும் அறிவுரைகள் அவர்கள் வாழ்க்கைக்கு பெரிய உதவியாக இருக்கும் என்பதால் உங்கள் உறவினர்கள் உங்களை ஒரு பெரிய ஆலோசனையாளராகவே பார்ப்பார்கள். தொழில் என்று வந்துவிட்டால் உங்களை மிஞ்ச ஆளே இருக்க முடியாது. அந்த அளவிற்கு நீங்கள் ஒரு வேலைக்காரராக இருப்பீர்கள். சொந்தமாக தொழில் தொடங்குவதில் உங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும். ஏனெனில் மற்றவர்களிடம் அடிபணிந்து வேலை செய்வதை உங்கள் மேஷ லக்னம் விரும்புவதில்லை. நிலம் சார்ந்த தொழில்கள், கட்டுமானம், வாகனம் சம்பந்தப்பட்ட துறைகள் அல்லது இரும்பு மற்றும் இயந்திரம் தொடர்பான தொழில்களில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவீர்கள்.
மகர ராசியின் சனி பகவான் உங்களுக்கு பொறுமையையும் உழைப்பையும் கொடுப்பதால் நீங்கள் செய்யும் தொழிலில் ஆரம்பத்தில் தடைகள் வந்தாலும் போக போக அது ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக மாறும். நீங்கள் ஒரு நேர்மையான முதலாளியாக இருப்பீர்கள். உங்களை நம்பி வேலை செய்பவர்களுக்கு நீங்கள் ஒரு பாதுகாவலராக தெரிவீர்கள். லாபத்தை விட உழைப்பிற்கும் தரத்திற்கும் நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதால் சந்தையில் உங்கள் தொழிலுக்கு என்று ஒரு தனி மதிப்பு எப்போதும் இருக்கும். உங்கள் கடின உழைப்பால் எத்தகைய சரிவையும் மீண்டும் வெற்றியாக மாற்றும் வல்லமை உங்களுக்கு உண்டு. உத்தியோகம் மற்றும் வேலை விஷயத்தில் நீங்கள் எப்போதுமே ஒரு சிறந்த பணியாளராக திகழ்வீர்கள். உங்கள் மேலதிகாரிகள் உங்களை மிகவும் நம்புவார்கள். கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செய்து முடிப்பதில் நீங்கள் காட்டும் வேகம் மற்றவர்களுக்கு ஆச்சரியத்தை தரும். அதே நேரத்தில் அந்த வேலையில் துல்லியம் இருக்க வேண்டும் என்பதில் நீங்கள் மிகவும் உறுதியாக இருப்பீர்கள். நிர்வாகத்துறையில் உங்களுக்கு அதிக ஈடுபாடு இருக்கும் என்பதால் பெரிய நிறுவனங்களில் உயர் பதவிகளில் அமரும் வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களை வேலை வாங்குவதில் நீங்கள் ஒரு தனி பாணியை கையாளுவீர்கள். சனியின் தாக்கம் காரணமாக உழைப்பிற்கு மதிப்பளிக்கும் இடத்தில் நீங்கள் வேலை செய்யவே விரும்புவீர்கள். ஒருவேளை வேலையில் ஏதேனும் பிரச்சனைகள் வந்தாலும் உங்கள் திறமையால் அதனை முறியடித்து முன்னேறுவீர்கள். பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு போன்றவை உங்களை தேடி வர நீங்கள் பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருந்தாலும் இறுதியில் அந்த வெற்றி நிலையானதாக அமையும். நிதி நிலைமை மற்றும் பணத்தை பொறுத்தவரை நீங்கள் மிகவும் கவனமாக இருப்பீர்கள். வீணாக செலவு செய்வதை நீங்கள் விரும்பவே மாட்டீர்கள். சேமிப்பு என்பது உங்கள் இரத்தத்திலேயே ஊறிய ஒன்று என்பதால் வருங்காலத்திற்காக ஒரு கணிசமான தொகையை எப்போதும் ஒதுக்கி வைப்பீர்கள். மகர ராசிக்காரர்கள் என்பதால் உங்களுக்கு ஆடம்பர செலவுகளை விட முதலீடு செய்வதில்தான் ஆர்வம் அதிகமாக இருக்கும். குறிப்பாக நிலம், வீடு அல்லது தங்கம் போன்ற சொத்துக்களை சேர்ப்பதில் நீங்கள் குறியாக இருப்பீர்கள். உங்கள் இளமை காலத்தில் பணத்திற்காக சில கஷ்டங்களை சந்தித்தாலும் உங்கள் நடுத்தர வயதிற்கு பிறகு பொருளாதார ரீதியாக பெரிய நிலையை அடைவீர்கள். கடன் வாங்குவதை நீங்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டீர்கள். அப்படியே வாங்கினால் அதனை சீக்கிரமே அடைத்துவிட வேண்டும் என்று நினைப்பீர்கள். பிறருக்கு உதவி செய்வதற்காக பணத்தை செலவிடுவீர்கள். ஆனால் அது தகுதியானவர்களுக்கா என்பதை பலமுறை யோசித்த பிறகே செய்வீர்கள். இதனால் உங்கள் கையில் இருக்கும் பணம் வீணாக போகாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் பொதுவாகவே பலமான உடல்வாகு கொண்டவர்களாக இருப்பீர்கள். ஆனால் சில நேரங்களில் அதிகப்படியான வேலைப்பளு காரணமாக உடல் சோர்வு ஏற்படலாம். மேஷ லக்னம் என்பதால் உங்களுக்கு தலைவலி அல்லது வெப்பம் சம்பந்தமான பிரச்சனைகள் அடிக்கடி வர வாய்ப்புண்டு. எனவே நீங்கள் அதிகப்படியான தண்ணீர் குடிப்பது நல்லது. மகர ராசியின் தாக்கத்தால் எலும்புகள் மற்றும் மூட்டுப் பகுதிகளில் சில உபாதைகள் வரலாம் என்பதால் உணவில் கால்சியம் சத்து நிறைந்த பொருட்களை சேர்த்துக் கொள்வது அவசியம். நீங்கள் எப்போதுமே பரபரப்பாக செயற்பட்டு கொண்டிருப்பதால் மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதற்காக தியானம் அல்லது நடைப்பயிற்சி செய்வது உங்களுக்கு நல்ல பலனை தரும். வெளி உணவுகளை தவிர்த்து முறையான உணவு பழக்கத்தை கடைபிடித்தால் உங்கள் ஆரோக்கியம் நீண்ட காலத்திற்கு சிறப்பாக இருக்கும். உங்கள் உடலில் ஏற்படும் சிறு மாற்றங்களை கூட கவனிக்க தவறாதீர்கள். சரியான நேரத்தில் ஓய்வெடுப்பது உங்கள் உடலை மீண்டும் புதுப்பிக்கும் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் ஒரு கண்டிப்பான அதே சமயம் மிகவும் பாசமான பெற்றோராக இருப்பீர்கள். உங்கள் பிள்ளைகள் ஒழுக்கமாகவும் கல்வியில் சிறந்தவர்களாகவும் வளர வேண்டும் என்பதில் நீங்கள் அதிக அக்கறை காட்டுவீர்கள். அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தருவீர்கள். ஆனால் அவர்கள் சோம்பேறியாக இருப்பதை உங்களால் ஒருபோதும் பொறுத்து கொள்ள முடியாது. அவர்களுக்கு வாழ்க்கையின் யதார்த்தத்தை சொல்லிக் கொடுத்து வளர்ப்பீர்கள். அதனால் அவர்கள் பிற்காலத்தில் மிகவும் தைரியமானவர்களாகவும் சுயமாக சிந்திப்பவர்களாகவும் உருவெடுப்பார்கள். உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடையே சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஏனெனில் நீங்கள் எதையும் சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு செய்ய நினைப்பீர்கள். அவர்கள் சுதந்திரமாக இருக்க நினைப்பார்கள். இருப்பினும் உங்கள் பிள்ளைகள் உங்கள் மேல் மிகுந்த மரியாதையும் அன்பும் வைத்திருப்பார்கள். அவர்கள் அடையும் வெற்றியே உங்களுக்கு பெரிய பெருமையாக இருக்கும். வயதான காலத்தில் அவர்கள் உங்களுக்கு ஒரு தூணாக இருந்து உங்களை கவனித்துக் கொள்வார்கள். பயணங்கள் செய்வதில் உங்களுக்கு தனி ஈடுபாடு இருக்கும். ஆனால் அது வெறும் பொழுதுபோக்கிற்காக செய்யப்படும் பயணமாக இருக்காது. ஏதாவது ஒரு காரணத்திற்காகவே நீங்கள் பயணம் செய்வீர்கள். தொழில் விஷயமாகவோ அல்லது ஆன்மீக ரீதியாகவோ நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் உங்களுக்கு பல புதிய அனுபவங்களை தரும். மேஷ லக்னம் என்பதால் நீங்கள் அடிக்கடி இடமாற்றத்தை சந்திக்க நேரிடலாம் அல்லது வெளிநாடுகளுக்கு சென்று வேலை பார்க்கும் வாய்ப்புகள் அமையலாம். பயணங்களின் போது நீங்கள் பல புதிய மனிதர்களை சந்திப்பீர்கள். அவர்களின் அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். மலை பிரதேசங்கள் மற்றும் ஆன்மீக தலங்களுக்கு செல்வது உங்களுக்கு மன அமைதியை தரும். நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு பெரிய திருப்புமுனையாக அமையும். நீங்கள் எங்கு சென்றாலும் அந்த இடத்தின் கலாச்சாரத்தையும் அங்கிருக்கும் மனிதர்களின் மனநிலையையும் எளிதில் புரிந்து கொள்வீர்கள். இதனால் உங்கள் பயணங்கள் எப்போதும் இனிமையானதாகவும் லாபகரமானதாகவும் இருக்கும். முடிவாக சொல்லப்போனால் மகர ராசி மற்றும் மேஷ லக்னம் கொண்ட நீங்கள் ஒரு வெற்றி வீரராகவே இந்த உலகத்தில் வலம் வருவீர்கள்.
தொடக்கத்தில் உங்கள் வாழ்க்கை போராட்டங்கள் நிறைந்ததாக இருந்தாலும் உங்கள் விடாமுயற்சியால் நீங்கள் எதையும் சாதிக்கும் வல்லமை கொண்டவர். நிதானமும் வேகமும் உங்கள் 2 கண்களாக இருப்பதால் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் எப்போதும் சரியாகவே இருக்கும். உங்களைச் சுற்றியுள்ளவர்களுக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருப்பீர்கள். அதே சமயம் உங்கள் கோபத்தையும் பிடிவாதத்தையும் மட்டும் கொஞ்சம் குறைத்துக் கொண்டால் உலகையே வெல்லும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. கடின உழைப்பால் உயர்ந்த நிலைக்கு வரும் நீங்கள் மற்றவர்களுக்கு உதாரணமாக திகழ்வீர்கள். தெய்வ பக்தியும் பெரியோர்களின் ஆசியும் உங்களுக்கு எப்போதும் இருக்கும். நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்கள் புகழ் பரவும். உங்கள் வாழ்க்கை ஒரு நீண்ட நெடிய பயணமாக இருந்தாலும் அதன் இறுதியில் நீங்கள் அடையும் வெற்றி மிகவும் இனிமையானதாகவும் நிலையானதாகவும் இருக்கும் என்பதில் துளியும் சந்தேகமில்லை. நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.